தானிய வகைகள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்க சொன்னோம் அ நெல் ஒரு தானியம். ஸோ நெல்லிலேருந்து தான் அரிசி எடுக்கப்பட போது. நாங்க அப்ப அன்றாடமா உணவுல உட்கொள்றது இந்த அரிசி, சோறு, இடியா அப்ப அது ஒரு கார்போஹைட்ரேட் உணவு. ரைட். அதில அதிகமா இருக்க போறது கார்போஹைட்ரேட்டாக இருக்குது. என்ற அடிப்படையில அது ஒரு கார்போஹைட்ரேட் உணவு. அதே நேரம் கோதுமை, கடலை, உளுந்து வகைகள், ரைட் பாசிப்பயிறு இந்த மாதிரி தானியங்கள் இருக்குது. அப்ப இந்த தானியங்கள்ல வந்து காணப்பட போறது எங்களுக்கு கார்போஹைட்ரேட். அதே நேரம் சீனி. நான் சீனிய பார்த்தோம்னு சொன்னால், அதில வந்து இருக்க போறது இந்த கார்போஹைட்ரேட் தான். அதாவது இந்த கார்போஹைட்ரேட் தான் உண்மையா ஒரு சீனி. சீனி ஒரு கார்போஹைட்ரேட். அப்ப நாங்க சீனி உட்கொள்ளாத நாளே இருக்காது ஒரு வாழ்நாள்ல இல்லையா? அப்ப நாங்க அடிக்கடி உண்ற இந்த சீனி வந்து ஒரு கார்போஹைட்ரேட். நாங்க கார்போஹைட்ரேட்ட உட்கொள்றோம். அதே நேரம் வகைகள், இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவுக்காக உதாரணங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த உணவு வகைகள் நாங்க உதாரணமா பார்த்தாலும், இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ற உணவுகள். சரியா? இதுல பாடமாக்குறதுக்கு ஒன்றுமே இல்ல எங்களுக்கு. நாங்க ஒரு அன்றாட உணவு உட்கொள்றோம் அரிசி. ரைட். அப்ப பகல் வேளைக்கு எப்பயுமே ஸ்ரீலங்காவ பொறுத்தவரையில சோறு ஆயிக்க போது. அப்ப நாங்க எடுத்துக்கொள்ற அந்த சோறுன்றது ஒரு கார்போஹைட்ரேட் உணவு. அதுல கார்பன் அடங்கியிருக்க போது. நாங்க உட்கொள்ற அந்த உணவுல கார்பன் அடங்கியிருக்க போது. அது ஒரு சேதன சேர்வை. சரியா? உணவுகள். மாவு எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒரு கார்போஹைட்ரேட். ஸோ அதிலேயே கார்பன் அடங்கியிருக்க போது. அப்ப நாங்க உட்கொள்ற அந்த மாவுன்னு சொல்றது ஒரு பிரதான ஒரு உயிரியல் மூலக்கூறு. ஒரு சேதன மூலக்கூறு. சரியா? அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட். ரைட். ஒரு சேர்வைன்னு சொல்றோம். ஸோ சேர்வைகள் இவ்வப்போம் அடிப்படைக்கு மூலகங்கள். அப்ப மூலங்களால் ஆக்கப்பட்டது. அப்ப இந்த கார்போஹைட்ரேட் சேர்வை, பிரதான சேர்வை, உயிரியல் மூலக்கூறு. இது எந்த மூலகங்களால ஆக்கப்பட்டிக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள கொண்டிருக்குது. எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில பார்த்துட்டோம் இந்த மூலகங்கள் பேர் குறியீடெல்லாம். அப்ப இந்த 3 மூலகங்களுமே யார உருவாக்குது? ஒரு கார்போஹைட்ரேட். இந்த 3 மூலகங்களும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் என்ற ஒரு சேர்வையை உருவாக்குது. இந்த 3 மூலகங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் 3 மூலகங்கள் சேர்ந்து ஒரு சேர்வையை உருவாக்குது கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்ற சேர்வை தான் பூமியில அதிகமா காணப்படக்கூடிய சேதன சேர்வை. ரைட்டா? அப்ப இதுல எங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிக்குது. ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் இந்த 2 மூலகங்கள். சரியா? அப்ப இந்த 2 மூலகங்கள்ல விகிதம் 2க்கு 1. அதாவது இந்த கார்போஹைட்ரேட்ல காணப்படுற நேரம் 3 மூலகங்கள் இருக்குது. அந்த 3 மூலகங்கள்ல ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் 2க்கு 1 விகிதத்தில இருக்கும். அப்ப 2, 1 அதாவது இந்த விகிதம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த விகிதம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விகிதத்த நாங்க அடுத்து பார்க்குற நேரம் பார்ப்போம். இப்ப பார்ப்போம். கார்போஹைட்ரேட்டின் பொது மூலக்கூற்று சூத்திரம். அப்ப நாங்க உண்ணக்கூடிய பாருங்க இந்த அரிசியா இருக்கட்டும், சீனியா இருக்கட்டும், மாவா இருக்கட்டும், கிழங்கு வகைகளா இருக்கட்டும், ஒரு கார்போஹைட்ரேட். அப்ப இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு பொது மூலக்கூற்று சூத்திரம் மட்டும் வைக்க போறோம். அது எப்படின்னு சொன்னால், கார்பன் X எண்ணிக்கையாக இருந்தால், அடுத்தது H2O இந்த இடத்துல இன்னொன்று நீர் நீர் H2O அதில ஹைட்ரஜன் 2 ஆக்ஸிஜன் 1 இருக்கும். H2O நீர்ன்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து முழுவதுன்ற Y அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்ப இந்த குறியீட நீங்க வச்சுக்கொள்ளுவோம். இப்ப இந்த இடத்துல அதாவது ஒரு மூலக்கூற்று சூத்திரம்னு சொல்லப்பட்டிருக்குது கார்போஹைட்ரேட்டுக்கு. இவர இனங்காண்றதுக்கு எங்களுக்கு லேசா போகும் இந்த சூத்திரத்த வச்சுக்கொண்டு. சரி இந்த சூத்திரத்த வந்து நாங்க பிரயோகிச்சு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல அடுத்து பார்ப்போம். கார்போஹைட்ரேட் சேர்வை உருவாக்கப்பட்ட முறைக்கேற்ப அவற்றை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். அதாவது நான் சொன்னேன் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன். இந்த 3 மூலமுமே சேர்ந்து தான் இந்த கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லக்கூடிய சேர்வையை உருவாக்கிக்குது. அந்த சேர்வையில மூலங்கள் இணைந்த அடிப்படையில மூலங்கள் எந்தெந்த மாரி எண்ணிக்கையில அடங்கியிருக்குது, அந்த மூலங்களோட என்ன பிணைப்பு எந்த இணைப்புல இணைஞ்சிக்குது, இதன் அடிப்படையில வந்து நாங்க கார்போஹைட்ரேட்ட 3ஆ பிரிக்க போறோம். ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். ரைட். இது புது பெயர்களா இருக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்வோம்?
நாங்கள் பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து இதுகளை பிரயோகித்து வந்து இதில் நாங்கள் வந்து இந்த பேர்களுக்கு நீங்களே பழக்கிக்கொள்ளணும். ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரை. அப்போ இது மூணுமே வந்து கார்போஹைட்ரேட்டை மூணாக பிரித்த வந்து வகைக்குள்ளே வரப்போகுது. கார்போஹைட்ரேட் சேர்கின்ற 3 வகை. அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த குளுக்கோஸ் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம், ரைட்? இந்த விளையாட்டு இதுகளில் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் மீட்ஸில் வந்து குளுக்கோஸை வந்து நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி இப்போ ஓடிட்டு போயிட்டு கலக்கிற நேரம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல குளுக்கோஸ் பயன்படுத்திப்போம். அதே நேரம் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு மற்ற வந்து பேர்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல அடுத்து புதுசாக பார்க்க போகிற மாதிரி இருக்க போது. ஸோ குளுக்கோஸ் வந்து எங்களுக்கு வலிமையான பேர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச பேர், சரியா? அப்போ இப்போ பார்ப்போம் இந்த ஒரு சர்க்கரைட்டுக்களில் குளுக்கோஸ் உதாரணம் தரப்பட்டிருக்குது, அடுத்தது ஃப்ரக்டோஸ் உதாரணம் தரப்பட்டிருக்குது, கலக்டோஸ். ஒரு சர்க்கரைட்டுக்குள்ள குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். இரு சர்க்கரைட் மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். பல் சர்க்கரைட் மாப்பொருள், செல்லுலோஸ், கிளைகோஜன். இப்போ ஒரு சர்க்கரைட்டிட இந்த மூலக்கூற்று சூத்திரம் ரசாயன சூத்திரத்துக்குள்ளே இந்த ஒரு சர்க்கரைட்ட சூத்திரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதில் கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6 இணைஞ்சிக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் இரு சர்க்கரைட்டுகளில் கார்பன் 12, ஹைட்ரஜன் 22, ஆக்சிஜன் 11. பல் சர்க்கரைட்டுகளில் கார்பன் 6, ஹைட்ரஜன் 10, ஆக்சிஜன் 5 முழுவதும் வந்து ஒரு எண் அடுக்கு மாதிரி ஒன்று தரப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் மேலே சொன்னோம் ஒரு பொது மூலக்கூற்று சூத்திரம், கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு பொது மூலக்கூற்று சூத்திரம் பார்த்தோம். இப்போ அதையும் இதையும் நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கார்பன் எண்ணிக்கை பொது மூலக்கூற்று சூத்திரத்தில் பாருங்கள், கார்பன் எண்ணிக்கை எக்ஸாக இருக்கிற நேரம் H2O முழுவதும் Y அடுக்கு தரப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் முதலாவது ஒரு சர்க்கரைட்டுக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சூத்திரத்தை எடுப்போம். கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6. இப்போ இதை மேலே உள்ள மாதிரி பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கார்பன் எண்ணிக்கை 6 வரப்போகுது. அதாவது எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒரு சர்க்கரைட்டுக்கு 6 வரப்போகுது. H2Oவில் Y என்னவா வரப்போகுது? Y இந்த இடத்துல எங்களுக்கு என்னவா வரப்போகுது? 6 வரப்போகுது. Y சமன் 6 வரப்போகுது. அப்போ எப்படி எடுத்தோம்னு சொன்னால் அப்போ பாருங்கள் எங்களுக்கு ஒரு சர்க்கரைட்டோட மூலக்கூட்டு சூத்திரம் C6H12O6 வரப்போகுது. சரி, நாங்கள் இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கே ஒரு பொது மூலக்கூட்டு சூத்திரம் பார்த்து மேலே CxH2O முழுவதுக்கும் வைண்டு வரப்போகுது. அப்போ கார்பன் 6 சொன்னால் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு பதிலாக எங்களுக்கு ஆரிக்க போகுது. ஸோ வந்து மேலே உள்ள அந்த பொது மூலக்கூற்று சூத்திரத்தில் போல் நீரை நாங்கள் இங்கே பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு H2O வந்து 6 வரப்போகுது. அப்போ 6 வருதுன்னு சொன்னால் திரும்ப நாங்கள் இந்த சூத்திரத்துக்கு போனோம்னு சொன்னால் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் திரும்ப கார்பன் 6, H2Oவில் வந்து ஹைட்ரஜன் 2 இருக்க போது. ஸோ 2 முழு 6ஆம் அடுக்குன்னு சொன்னக்குள்ள 6 2 12. அப்போ இங்கே C6H12. அதே போல் ஆக்சிஜன் இங்கே ஆரிக்குது, சரியா? அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சர்க்கரைட்டுக்கு எங்களுக்கு சூத்திரம் எழுதப்பட்டிருக்குது, சரியா? அப்போ அடுத்தது வந்து இரு சர்க்கரைட்டுக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சூத்திரத்தை பார்த்தோம்னு சொன்னால் C12H22O11. இதையும் எங்களுக்கு எக்ஸுக்கு பதில் என்ன வரப்போகுது? இங்கே 12 வரப்போகுது. வைக்கு பதிலாக 2 வரப்போகுது. வைக்கு பதிலாக 2 அல்ல 11 வரப்போகுது, சரி? அப்போ நான் ஒரு சர்க்கரைட்டுக்கு இந்த மாதிரி விரிச்சு எழுதின போல் இரு சர்க்கரைட்டுக்கும் எழுதி பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு பாருங்கள் இரு சர்க்கரைட்டுக்கு எப்படி வந்துக்குதுன்னு சொல்லி கார்பன் 12, ஹைட்ரஜன் 22, ஆக்சிஜன் 12. அப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து கார்பன்ற எண்ணிக்கை வரப்போகுது 12. இங்கிட்ட நாங்கள் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் H2ஓட மொத்தம் 11 வரப்போகுது. அப்போ வைக்கு வந்து 11 வரப்போகுது. திரும்ப நாங்கள் இதை விரிச்சு எழுதினோம்னு சொன்னால் கார்பன் 12, அதே நேரம் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்க போகுது. ஸோ 2 அங்கால 11 தர 2 22 என்ற அடிப்படையில் ஹைட்ரஜன் வந்து எங்களுக்கு 22 வரப்போகுது, ஆக்சிஜன் வந்து 11 வரப்போகுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து இரு சர்க்கரைட் வந்து அமைய போகுது.
இரு சர்க்கரைட்டுக்கு உதாரணம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். அதே நேரம் பல் சர்க்கரை. இப்ப அதுக்கு முதல்ல இந்த ஒரு சர்க்கரைட்னு சொன்னால் தனி ஒரு ஆளா இருக்க போது. இரு சர்க்கரைட்னு சொன்னால் 2 ஒரு சர்க்கரைட் சேரும். ஒரு சர்க்கரைட்னா அவர் ஒருத்தர், ஒரு ஆள். இரு சர்க்கரைட்னு சொன்னால் இருவர். அதாவது 2 ஒருவர் சேர்ந்தால் வருது. அதாவது 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்திக்கணும். உதாரணமா வந்து சொன்னோம்னு சொன்னால் குளுக்கோஸ்ன்றது ஒரு சர்க்கரை, அவர் தனியே. ஃப்ரக்டோஸ்ன்றது ஒரு சர்க்கரைட், அவர் தனியே. கலக்டோஸ்ன்றது ஒரு சர்க்கரைட் தனியே. தனியாளா இருப்பார். ஆனா இரு சர்க்கரைட்னு பார்த்தோனே அங்க 2 குளுக்கோஸ் அல்லது ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் அல்லது ஒரு குளுக்கோஸும் கலக்டோஸும்னு சொல்லி இந்த மாதிரி 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து இரு சர்க்கரைட்டுகள் உருவாகும். இதுதான் வந்து இரு சர்க்கரைட்டுகள். இரு சர்க்கரைட்டுக்கு வந்து மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ்னு சொல்லி 3 உதாரணம் தரப்பட்டிருக்குது இந்த இடத்துல. அதே நேரம் பல் சர்க்கரைட்டுகள். இந்த பல் சர்க்கரைட்டுகள்னு சொல்ற நேரம் இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் பல சேர்ந்தால் பல் சர்க்கரைட். ஒரு சர்க்கரைட் 2 சேர்ந்தால் இரு சர்க்கரைட். ஒரு சர்க்கரைட் பல சேர்ந்தால் பல் சர்க்கரைட். இப்போ இந்த பல் சர்க்கரைட்டுகளுக்கு எங்களுக்கு சூத்திரம் தரப்பட்டிருக்குது. கார்பன் 6, ஹைட்ரஜன் 10, ஆக்சிஜன் 5. சரியா? அப்போ எத்தனை ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ற அடிப்படையில் பல் சர்க்கரைட்டுகள் என்ன செஞ்சுக்கொள்ளும், அதோட பேர் வந்து மாறிக்கொள்ளும். ரைட். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது என் சமன் ஒரு சர்க்கரைட் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. எத்தனை ஒரு சர்க்கரைட் சேருதோ, ரைட், எத்தனை ஒரு சர்க்கரைட் சேருதோ அது தான் இந்த இடத்துல எண்ணிக்க போதோ. எங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு சர்க்கரைட்டுக்கும் இரு சர்க்கரைட்டுக்கும் இந்த சூத்திரம் தெரிஞ்சிருந்தா போதும். பல் சர்க்கரைட்டுக்கான சூத்திரம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ பல் சர்க்கரைட்டுக்கு வந்து உதாரணம் வந்து போது மாப்பொருள், செலுலோஸ், கிளைகோஜன். இது பல் சர்க்கரைட்டுகள். சரியா? அப்போ மாப்பொருள் எடுத்தோம்னு சொன்னால், செலுலோஸ் எடுத்தோம்னு சொன்னால், கிளைகோஜன், இந்த மூணுலேயும் வந்து குளுக்கோஸ் பல சேர்ந்து தான் உருவாகும். அப்போ அந்த சேர்ற குளுக்கோஸ்ட எண்ணிக்கைக்கு ஏற்பட அவரில் குளுக்கோஸ் சேர்ந்திக்கிற எண்ணிக்கைக்கு ஏற்ப அவரை மாப்பொருண்டும், சரியா, செலுலோஸ்டும் கிளைகோஜன்டும் நாங்கள் வேறு வேறு பேர்களால் அழைக்க போகிறோம். ஸோ வேறு வேறு பேரில் அழைக்கிற போல் அதில் சேர்ந்திக்கக்கூடிய குளுக்கோஸ் எண்ணிக்கையும் போல் அந்த பல் சர்க்கரைட் தொழிற்பாடும் என்ன செஞ்சுக்கொள்ளும், வேறுபட்டு கொள்ளும். அப்போ இது தான் எங்களுக்கு அடிப்படையாக ஒரு கார்போஹைட்ரேட்டில் உள்ள பிரிவுகள். ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கார்போஹைட்ரேட் பிரிவு, ஒவ்வொரு சர்க்கரைட்டுக்கும் என்னென்ன உதாரணம் வருதுன்றது எங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு சர்க்கரைட்டையும் இரு சர்க்கரையும் ஒரே பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி அமைய போகுது. ரெண்டுக்குமே வந்து பொது மூலக்கூற்று சூத்திரம், பொதுவான ஒரு சூத்திரம், பொது மூலக்கூற்று சூத்திரம் ஒன்றா இருக்க போது. அப்போ எக்ஸ் எண்ணிக்கையும் வைடு எண்ணிக்கையும் வந்து ஒரு சர்க்கரைட்டுக்கு சமனாக அமைய போது. இரு சர்க்கரைட்டுக்கு எக்ஸ் ஒய் வந்து இப்படி அமைந்து கொள்ளும். அடுத்தது இப்போ நான் சொன்னோம் இரு சர்க்கரைட்டுகள்னு சொல்கிற நேரம் 2 ஒரு சர்க்கரைட்டுகள். அந்த அடிப்படையில் மால்டோஸ், இந்த மால்டோஸில் 2 குளுக்கோஸ் ஈக்கும். 2 குளுக்கோஸ் சேர்ந்து வந்தால்தான் அவருக்கு பேர் மால்டோஸ். அவருக்கு பேர் மால்டோஸ். குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் என்னது, மோல்டோஸ் உருவாகும். அடுத்தது சுக்ரோஸ். சுக்ரோஸில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரைட் யாருன்னு சொன்னால் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். அப்போ ஒரு குளுக்கோஸ் ஒரு ஃப்ரக்டோஸ் சேர்ந்து வர்றது சுக்ரோஸ். அதே நேரம் லாக்டோஸ். லாக்டோஸ் இரு சர்க்கரைட். ஸோ அங்கே இருக்க போகிறது குளுக்கோஸும் கலக்டோஸும். குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்து வரத்தான் லாக்டோஸ் அமைய போகுது. பல் சர்க்கரைட்டுகள் எடுத்தோம்னு சொன்னால் அங்கே எல்லாமே வந்து எங்களோட குளுக்கோஸாக தான் இருக்க போகுது. குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து உருவாரை தான் மாப்பொருள் செலுலோஸ் கிளைகோஜனாக அமைய போகுது.